கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்ம பார்த்து வருகிற அந்த ஒரு ரோமர் ஸ்டடி நிருபம் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போற காரியங்கள் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப அப்போஸ்தலனாகிய பவுல் போன கிளாஸ்ல நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். பவுல் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த நிருபம் அவர் எழுதுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை சபைக்கு அவர் எழுதுறாரு. அதுதான் அந்த வசனம். அது ஒரு தீம் மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது இது ஒரு வாக்கியம். இது ஏதோ சாதாரணது இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அதை பத்தி யாருக்கும் தெரியாது, அது விஷயங்கள் புரியாது. பட் கர்த்தர் இயேசு வந்த பின்னாடி தான் ஒரு விஷயங்கள் அநேகருக்கு தெரிய வந்துச்சு. மிக முக்கியமா சபைக்கு அங்க தெரிய வந்துச்சு. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப விவரமா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இது பெரிய சத்தியம். என்னன்னா, பாவி பிழைப்பான் பத்தி இல்ல, நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீதிமான் எதுக்கு பிழைக்கணும்? நீதிமானே பிழைக்கணும்னா விசுவாசம் தேவைப்படுது. இப்படி ஒரு கான்செப்ட் பழைய ஏற்பாட்டுல இருக்குதுன்னு பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனத்தை கோடிட்டு காமிச்சு, இது எப்படி, என்ன விஷயம்? அப்போ பிழைக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் செத்துட்டு இருக்கிறோம், ஆனா பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க பிழைக்கிறதுக்கு வழி கேட்டா? அன்றைய நாட்கள் இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில, அது மிக முக்கியமா யூதர்களா இருக்கட்டும், புறஜாதி கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல பிழைக்கணும் அப்படின்னா தேவன் எந்த ஜனத்துக்கும் தராத ஒரு வாய்ப்பை ஒரு ஜனத்துக்கு கொடுத்தாரு. யாருன்னா இஸ்ரேல் ஜனம். இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டும்தான் நீங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவன் சொன்னார். அது என்னன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அப்படின்னா, என் கட்டளைகளை நீங்க கை கொண்டால் நீங்க பிழைப்பீங்க. இதுதான் அந்த பிழைக்கிறதுக்கான வழி, இல்லைங்களா? ஆனா சகோதர சகோதரிகளே, அவங்களால பிழைக்க முடியல. கட்டளைகளை கை கொண்டா பிழைக்கலாம், பட் முடியல அவனால. எல்லாரும் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பிழைக்கிறதுக்கு வழியே இல்லையா? உயிர் பிழைக்கிறதுக்கு வழி இல்லையா? அப்படின்னா சாவிலிருந்து நமக்கு விடுதலை இல்லையா? இதுதான் அர்த்தம். அப்படி வரும்போது தான் பழைய ஏற்பாட்டுல ஒரு மறைமுகமா இருந்த ஒரு பெரிய ட்ரூத் பவுல் அப்போஸ்தலன் அது ரிவீல் பண்றாரு. அதுவும் எந்த ஒரு வசனம் எடுக்கிறார் இல்லைங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? ஆபகுக் புஸ்தகத்தில் எடுக்கிறார் இல்லைங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இத படிக்கிற நமக்கு, அப்போ நம்ம பிழைக்கணும் அப்படின்னா, அந்த பிழைக்கணும் ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன ஆகணும்னா, விசுவாசிக்கலாமா கேட்டா அங்கதான் பெரிய ஒரு ட்விஸ்ட் அங்க வைக்கிறாரு பழைய ஏற்பாட்டுல. அது ஒருத்தர் பிழைக்கணும்னா முதல்ல ஒரு நீதிமானா இருக்கும். அதுதான் பாயிண்ட். அப்போ நீதிமான் ஆகணும்னா, நீதிமான் ஆகணும் அல்லது நீதிமானா இருக்கணும். ரெண்டாவது, அப்படி நீதிமானா இருக்கிறவரு விசுவாசிக்கணும், அப்பதான் அவர் பிழைப்பாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டம், புரியுறது கஷ்டமா தான் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி கேட்டது இல்லை, இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி புரிஞ்சது இல்லை. ஏன்னா ஒரு நீதிமானால பிழைக்க முடியும், அது விசுவாசம் தேவையான இல்லை. ஏன்னா நீதிமான் அவன் நீதிமான இருக்கிற வரைக்கும் பிழைக்கலாம், இல்லைங்களா? நீதிமான் தன் நீதியினால பிழைப்பான். அதுதான் கான்செப்ட். பாவி ஏன் சாகுறாரு? அவர் பாவியா இருக்கிறதுனால. அப்போ நீதிமான் பிழைக்க முடியும் தன் நீதியினால். இதுதான் காலங்காலமா தெரிஞ்ச விஷயம்.
ஆனா யாருமே இல்லையே, அதான பிரச்சனை. நீதிமான் ஒருத்தனும் இல்லையேன்றாரு பவுல். அப்படின்னா எப்படி ஒரு நீதிமான் பிழைக்கணும்னா விசுவாசம் தேவைன்ற, அது ஒரு பெரிய கேள்வி. இரண்டாவது கேள்வி, நம்ம எல்லாரும் நீதிமான் யாருமே இல்லை, அப்ப எப்படி நீதிமான் ஆக முடியும் அப்படி கேட்டா, நீதிமான் ஆகிறது கூட ஒரு விசுவாசம் தேவை இருக்குது. அதனால்தான் விசுவாசம் டு விசுவாசம், ஃபெய்த் டு ஃபெய்த் அப்படின்ற ஒரு வேர்டை பவுல் அங்க என்ன பண்றாருன்னா யூஸ் பண்றாரு. அப்போ ஒரு ஃபெய்த், ஆரம்பிக்கிற ஃபெய்த் ஒண்ணு இருக்குதுங்க, அது நம்ம நீதிமான் ஆகிறதுக்குங்க. அந்த ஃபெய்த் அல்லது அந்த விசுவாசம் எதன் மேல இருக்கணும், அப்பதான் நம்ம நீதிமானாக ஆக முடியும். அது எதன் மேல அந்த ஃபெய்த் இருக்கணும், அதுதான் பிகினிங், ஆரம்பம். ரெண்டாவது, நீதிமான் ஆன பின்னாடி நம்ம பிழைக்கணும், ஜீவன் அடையணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா, அதுக்கும் ஃபெய்த் வேணும். எதன் மேல? அன்பானவர்களே, இந்த அளவுக்கு யோசிக்கணுமா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாம் யோசிக்கணும். ஏன்னா இந்த ஒரு யோசிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் யோசனைகளுக்குள்ள போனாதான் நம்ம வந்திருக்கிற சத்தியம் அல்லது நம்ம இருக்கக்கூடிய இந்த அழைப்பு என்ன மாதிரி அழைப்பு, தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் அவர் வச்சிருக்கிறார், என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன, நம்ம தேவன் நம்மை அழைச்ச அழைப்புடைய நோக்கம் என்ன, எப்படி அழைச்சிருக்கிறார் இந்த ட்ரூத்துக்குள்ள, இந்த அழைப்புக்குள்ள எப்படி உள்ள வந்திருக்கிறோன்ற தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் ஒருத்தர் நன்கு அறியலேனா, அழகவனிங்க, நன்கு அறியணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா மேலோட்டமா புரிஞ்சுக்கிறது இல்லை, அது தெளிவா அங்க அறிஞ்சு. பவுல் சொல்றாரு இல்லைங்களா, தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியணுங்களா. ரோமர் 12:1 படிக்கும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று, இன்னதென்று என்ன அர்த்தம்? தேவ சித்தம் நமக்கு தெரியாதா? தெரியும். ஒன்லைன் சொல்லுவோம், பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, இவ்வளவுதான். பட் இந்த ஒன்லைன் ஆன்சர் எல்லாம் பத்தாது அன்பானவர்கள். இது சும்மா யார் வேணா சொல்லுவான். வசனத்தை இருந்து ஒரு கேள்வி கேட்டா தேவ சித்தம் என்னன்னு கேட்டா வசனத்துல இருந்து ஒரு வசனத்தை சொல்ல முடியும் நம்மளால. ஆனா அது இல்லைங்க. அவர் பேசுற வார்த்தை தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அதெல்லாம் படிங்க, ரோமர் 12:2. போதும் மிஸ்டர், போதும் போதும், கரெக்ட். இது ஏதோ தேவனுடைய சித்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு என்ற பாயிண்ட் நம்ம ஏதோ பேப்டிசம் எடுக்கும்போது சொல்ல முடியாது. 53 கிளாஸ் கேட்டாச்சு, தேவஸ்தம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நோ 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 நோ, இல்லைங்க. ஆக்சுவலி தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அதுதான் அப்படி இந்த கான்செக்ரேஷன் லைஃப் டில் டெத், நம்ம மரணம் வரைக்குமே பகுத்தறியணுமா. அப்படின்னா நம்ம உடன்படிக்கை பண்ணி நம்ம எதுக்குள்ள என்ட்ரா வரும் தெரியுங்களா? இனிமேல் தான் தேவனுடைய சித்தத்தை பகுத்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறேன். அப்படின்னா தேவன் எனக்கு காமிச்ச விஷயங்கள் எல்லாமே மேலோட்டமா இருக்குது, அதை பார்த்து வந்துட்டேன். இனிமேல் தான் ஒரு டாபிக் வைஸா நான் செக் பண்ணி எப்படி தேவன் சித்தம் வச்சிருக்கிறாங்க, நான் எப்படி இந்த ட்ரூத்துக்குள்ள வரேன், நான் எப்படி உருவாகிறேன் ஒரு புது சிருஷ்டியா. இல்லைங்களா? கண்டிப்பா தனிப்பட்ட ஒருத்தருமே நான் எப்படி புது சிருஷ்டியா உருவாகிட்டு இருக்கிறேன், என்னை எப்படி தேவன் உருவாக்கிட்டு இருக்கிறான்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வரணுங்களாம். அதுதான் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். பட் நம்மள எத்தனை பேர் அந்த ஒரு பகுத்தறியக்கூடிய அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் என்பதை சகோதர சகோதரிகள் எல்லாருமே இங்க நிதானிக்கணும். கண்டிப்பா அதுக்கு தேவன் தான் கிருபை பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு இந்த அர்ப்பணிப்பின் சிந்தை இருக்குதோ அதை பொறுத்து தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா தமது சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை
நாம் பகுத்தறியக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா தம்முடைய ஆவியினால நம்மளைய உருவாக்குறாரு, வழி நடத்துறாரு. சகோதர சகோதரிகளே, அந்த வகையில இப்படியாக எப்படி நான் நீதிமான் ஆகிறது? பை ஃபெய்த். எதன் மேல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீதிமான் ஆன பின்னாடி நான் பிழைக்கிறது? அதுவும் பை ஃபெய்த், விசுவாசத்தினால. அது எப்படி? இவ்வளோ பெரிய விஷயங்களை தான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த சப்ஜெக்ட்ல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நிறைய டைம் இந்த வசனம் படிச்சிருக்கிறோம், ஆனா எதுக்கு இந்த வசனத்தை பேசுறாருன்றது விஷயமே நமக்கு புரியல. ஆனா இப்பதான் படிக்கும்போது புரியுது, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி பண்ணும்போது தான் புரியுது பவுல் எதுக்கு இந்த அதிகாரத்துல இந்த வசனங்களை எதுக்கு அவர் பேச வேண்டிய காரணம் என்ன, அது இந்த இடத்துல இந்த டாபிக் அவர் பேச வேண்டிய விஷயம் என்ன. இப்பதான் நமக்கு அங்க புரிஞ்சுக்க முடியுது மாணவர்களே. அப்ப பாருங்க, பவுல் போன கிளாஸ்லயும் பார்த்தோம் நம்ம எப்படி பவுல் கொண்டு போறார், இந்த சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போறாருன்னா, ஃபர்ஸ்ட் தீம் சொல்லிட்டார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கேள்வி வருது. எப்படி ஒருத்தர் நீதிமானாக முடியும்? அதுக்கு தேவ நீதி வெளிப்படுதாமா? தேவ நீதி எப்படி வெளிப்படுது? ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கடைசியில ஃபைனலா நம்ம எப்படி பிழைப்போம், பிழைக்கிறதுக்கு வழி என்ன, அங்க வந்து போய் முடிக்கிறாரு இந்த ரோமர் நிருபத்தை. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்போ பவுல் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா, நாம முதல்ல நீதிமான் ஆகணும் விசுவாசத்தினால. எந்த விசுவாசம், எதன் மேல விசுவாசம், அது பின்னாடி பேசுவாரு. அதுக்கப்புறம் அப்படி விசுவாசம் வச்சா நீதிமான் ஆகிறது எப்படி, நீதிமான் ஆகுறதுனா என்ன, பாவியா இருக்கிற ஒருத்தர் எப்படி நீதிமான் ஆக முடியும், நீதிமான் ஆகுதல் என்றால் என்ன, அதெல்லாம் பின்னாடி பேச போறார். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் பேசணுமா இல்லைங்களா, அதுதான் பவுல் ஆரம்பிக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இது படிக்கும் போது பவுல் பேசுற கோணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நமக்கு. உண்மையிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோணத்துல நம்ம சப்ஜெக்ட் கேட்டதில்லை, சப்ஜெக்ட் பேசுனது இல்லை. ஆனா பவுல் பேசுற இந்த விஷயம் படிக்கும்போது ஓ இப்படி கூட இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்போ அவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு கேட்டீங்கன்னா, இப்ப பார்க்கிற டாபிக், மெயின் டாபிக், ஒருத்தர் பிழைக்கணும்னா நீதிமான் ஆகும். அப்படி நீதிமானாகி விசுவாசம் வச்சா பிழைப்பார். அடுத்து அப்படி ஒருத்தர் நீதிமான் தான் பிழைக்க முடியும் பை ஃபெய்த். அப்படின்னா ஒருத்தர் நீதிமான் ஆகணும்னா அதுவும் விசுவாசத்தினால. அப்ப யாருக்கு அந்த வாய்ப்பு கேட்டா, கண்டிப்பா ஒரு பாவிகளுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்போ ஒரு பாவியா இருக்கிறவர் விசுவாசத்தினால எப்படி நீதிமான் ஆகிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய அதிகாரங்களை பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு தெரியுங்களா, எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அங்கதான் அன்பானவர்களே உண்மையிலே இந்த வசனங்களை பொறுத்த நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு வைங்களேன், உண்மையிலேயே நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம் இல்லைங்க, அடிக்கடி சொல்லுவோம். நம்ம சில நேரங்களை ரொம்ப சொல்லும் போது ரொம்ப தாழ்மையா சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா உண்மையிலேயே அதை உணர்ந்து சொல்றது என்பது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ஒரு பாவி. ஆனா இது எந்த அளவுக்கு நான் உணர்ந்திருக்கிறேன்றது அதுதான் இந்த அதிகாரங்கள்ல பவுல் அங்க பேசுறாங்க. சகோதர சகோதரிகளே, சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணலாம்னா நீங்க கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த வரக்கூடிய வசனங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. பவுல் அவர் பேசுற இந்த சப்ஜெக்ட் ஒரு பாவத்தின் நிலையை பத்தி பேசுறார். இன்னைக்கு மனுஷன் பாவத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, மனு குலமே பாவத்தின் நிலைமையில் இருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த நிலையில இருந்து தான் எது வரைக்கும் போறாங்கன்னா பிழைக்கக்கூடிய நிலைக்கு போறாங்க. ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த இவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய ஆரம்ப நிலை எந்த நிலையா கேட்டீங்கன்னா ஒரு பாவத்தின் நிலையில இருக்கும். ஆனா நம்ம பேசிக் கிளாஸ்ல நிறைய விஷயம் படிச்சிருக்கோம்.
முதல்ல பாவம்னா என்ன இல்லைங்களா? பாவம்னா என்ன, ஒருத்தர் பாவத்துல இருக்கிறார்னா என்ன அர்த்தம், அது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? இத பவுல் இப்ப ஒருவேளை இப்ப நம்ம இது நம்மகிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாவம்னா என்ன, நம்ம எப்படி பாவியானோம், பாவம் எப்படி உள்ள வந்துச்சு, எல்லாரும் எப்படி பாவிகளா இருக்கிறாங்க, எல்லாரும் பாவம் பண்ணாங்களான்னா கேட்டாங்கன்னா இல்ல, ஆதாம் தான் பாவம் பண்ணாரு, ஏதேன் தோட்டத்துக்கு போயிருவோம், ஆதாம் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, அவர் பண்ண பாவத்தினால அந்த பாவம் எல்லாருக்கும் வந்துருச்சு, பாவம் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வசனங்களை வச்சு சப்ஜெக்ட் பேசுவோம் இல்லைங்களா? கரெக்ட், அது கரெக்ட். ஆனா நமக்கே தெரியாத ஒரு சீக்கிரட்டான விஷயத்த பவுல் பேசுறார். இப்படி கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை, பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பவுல் எப்படி இந்த சப்ஜெக்ட பேசுறார், அதுதான் ரொம்ப யோசிக்கணும். இப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் எடுக்கும் போது ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சார், why does God permit evil, அந்த சப்ஜெக்ட்ல தான் இந்த விஷயங்களை பேசுவோம். ஆதாம் இந்த மாதிரி பண்ணாரு, ஏவாள் இப்படி பண்ணாங்க, ஆகையினால தேவனுடைய கோபம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் அனுப்பி விட்டாரு தோட்டத்தை விட்டு, சாபம் வாங்கிட்டு போயிட்டாங்க, போன பின்னாடி பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் அப்படியே வந்துருச்சு, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த காரணம் என்ன, பாவம். பட் பாவத்துக்கு காரணம் யாரு, ஆதாம். ஆதாம் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆதாம் தான் காரணம், ஆதாம் தான் காரணம். அப்போ பிள்ளைகள், ஆதாமுடைய பிள்ளைகள் காரணமே இல்லையா, அவங்க பாவம்பா, அவங்க பாவம், அவங்க என்ன தெரியும், அவங்களா தப்பு பண்ணாங்க இல்லையே, ஆதாம் தானே தப்பு பண்ணாரு, அவர் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் பண்ண தப்புக்கு அவர் பனிஷ்மெண்ட் வாங்க பரவாயில்ல, எதுக்கு இவங்க வாங்கணும், இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணலாமே. எக்ஸ்கியூஸ், இந்த வேர்டு முக்கியம். இந்த எக்ஸ்கியூஸ் வேர்ட்லாம் பவுல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ்னா என்ன, மன்னிச்சு விட்டுறலாம், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இவங்க என்ன பாவம், அப்படியே பாவம் பண்றாங்கன்னா அது அவங்க காரணம் இல்லை, பலவீனம். ஆதாம் மூலமா வந்துட்டு பலவீனம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. 6000 வருஷம் மனுக்குலம் அவங்க பாவத்துல பிறந்ததுனாலதான் அவங்க பாவத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒரு வேளை நம்ம சொல்ல ட்ரை பண்ணும்போது பவுல் அங்க செக் வைக்கிறார். அப்படி நீங்க நினைக்காதீங்க, அப்படி நீங்க நினைக்காதீங்க. மனுக்குலம் 6000 வருஷமா பாவத்தில் இருக்கிறாங்க, கரெக்ட். ஆதாம் பண்ண தப்பு தான், அதெல்லாம் கரெக்ட். பவுல் பேசுற கோணம் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் ஓகே, பட் இவங்களுக்கு எங்க அறிவு போச்சு, அப்படிதான் அவர் கேட்கிறார். இவங்களுக்கு எங்க அந்த அறிவு இல்லாம போச்சு, அது எப்படி கேட்கிறார்? இப்ப வசனங்களுக்குள்ள போய் பார்க்கலாங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா ஆரம்பிக்கலாம். இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாரு பாருங்க. வசனம் படிங்க, 18 19. போதும் இந்த வசனம், போதும் மிஸ்டர், போதும் இந்த வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். தயவுசெய்து பைபிள் இருந்தா நீங்க திறந்து வச்சுக்கோங்க. இப்ப பவுல் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கார், இங்கதான் சப்ஜெக்ட் பேச ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி அவ்வளவு பெரிய டாபிக் சொல்லிட்டு அவர் சப்ஜெக்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு ட்ரூத், ஒரு பெரிய ட்ரூத் ஒண்ணு இருக்குங்க. அந்த ட்ரூத்த நியாயத்தால இல்ல, பக்கா அநியாயம், இதுல கொஞ்சம் கூட நம்ம நியாயம் சொல்லவே முடியாது. அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணவே முடியாது, அநியாயங்களாம். அந்த அநியாயத்தினால ஒரு ட்ரூத்த அடக்கி வச்சார். அடக்கினா அந்த அது எப்படி இருக்கீங்களா, ஒரு உண்மைய அப்படியே மூடுறது, மறைக்கிறது, அப்படி அமுக்குறது, யாருக்கும் தெரியாதபடி அதை வெளிப்படுத்தாம, உண்மையை வெளிப்படுத்தாம அப்படியே அடக்கி வைக்கிறது.
அப்படி என்னங்க ட்ரூத்தை அடக்கி வச்சான் மனுஷன்? இப்ப பேசுறது மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்க. ஒட்டுமொத்த மனுக்குலம் அப்படி எடுத்துக்கோம். ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரு பெரிய உண்மைய அடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்களாம். அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் மனுக்குலம் தப்பு பண்றாங்க. ஒரு உண்மைய அவங்க அடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாதாரண ட்ரூத் இல்லைங்களாமா, பெரிய ட்ரூத்துங்களாமா. அந்த ட்ரூத் படி பார்த்தா இவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணவே முடியாதுன்றார். நீங்க என்ன சொன்னாலும் ஆதாம் தப்பு பண்ணவர் தான், அது ஓகே. அவருடைய பிள்ளைகள் மனுக்குலம் அந்த பலவீனத்தில் இருக்கிறாங்க, ஓகே. பட் அதுக்காகலாம் அவங்களை எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியம் என்ன தெரியாது, நீதி என்ன தெரியாது, உண்மை தேவனை பத்தி தெரியாது. அதனால பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இப்படி எல்லாம் சொல்லிட்டாலும் அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. ஆதாம் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் வந்துச்சு, ஓகே. இவங்களுக்கு ஏன் வருது? அதுக்கு ரீசன் வேணுமா இல்லைங்களா? அந்த ரீசன் தான் இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. உண்மையிலே நியாயமா பார்த்தா இந்த தண்டனை இவங்களுக்கு கொடுத்துல தப்பே இல்லைங்களா. எந்த தண்டனை? மனுஷனுக்கு ஆதாமுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, நீ சாகவே சாவாய். இந்த தண்டனை ஏதோ ஆதாமோடைய முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த தண்டனை மனுஷன் மனுக்குலத்தம் அப்படி எப்படி அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வருது? அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? அந்த தண்டனை எப்படி வந்துட்டு இருக்குது? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே காரணம் சொல்றார். ஒரு பெரிய சத்தியத்தை மனுஷன் மறந்துட்டான். நோ 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 நோ, மனுஷன் தெரியல அவனுக்கு. நோ 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 நோ, இது ரெண்டுமே ஆன்சர் ராங். அப்ப என்னன்னு கேட்டா மனுஷன் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும், அறிஞ்சுக்க முடியும். ஆனா அதை என்ன பண்ணிட்டானா ரெண்டும் செய்யாம அடக்கி வச்சுட்டான். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி இருந்த காலத்துல இந்த போப் மார்க்கம் பைபிள் கையில பைபிளை வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் உள்ள கவனம் கொடுத்து படிச்சா எவ்வளோ வெளிச்சம் வாங்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, ஒரே லத்தீன் பாஷையில மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு டோட்டல் பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, அடக்கி வச்சுட்டாங்க. யாருக்கும் போல, இவங்களும் விழிப்பாகல, மற்ற ஜனங்களையும் விழிப்பாக வைக்கல. இதுதான் சத்தியத்தை அடக்கிறது. அது மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரு ட்ரூத்தை அடக்கிட்டாங்க. அதனால இவங்க நம்ம தெரியாம பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு அந்த விஷயம் பத்தி ஒண்ணுமே நாலேஜ் இல்லை. அப்படிலாம் சொல்லவே வாய்ப்பே இல்லை. என்ன விஷயம் கேட்டா இப்பதான் பவுல் பேசுறாரு வரக்கூடிய வசனங்கள்ல, ஒரு ட்ரூத்தை அடக்கி வச்சுட்டாங்களாமா, அடக்கிட்டாங்களாமா. அது எப்படி அடக்கிட்டாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவபக்தி அதிகமாயிடுச்சு, நிறைய அநியாயம் அதிகமாயிடுச்சு. அவபக்தி, அநியாயம், அன்ரைச்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம்? அவபக்தி, அநியாயம் ரெண்டு என்ன குறிக்குது கேட்டீங்கன்னா, அந்த ரெண்டுமே அந்த சத்தியத்துக்கு எதிரான காரியங்களா இருக்குது. இத ரெண்டு புடிச்சுக்கிட்டாங்க. இத ரெண்டு புடிச்சுக்கிட்டதுனால அந்த சத்தியத்தை அடக்கிட்டாங்க. அப்ப அது என்ன சத்தியம்? எந்த சத்தியத்தை பத்தி பேசுறாரு? நரகம் பத்தி சத்தியமா, இல்ல என்ன ட்ரூத் பத்தி பேசுறாரு பவுல் கேட்டாங்கன்னா, நீங்க கெஸ் பண்ணலாம் என்ன ட்ரூத்தா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை அப்ப கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா நீங்க நிறைய ஆன்சர் வச்சிருப்பீங்க. பட் அது என்ன ட்ரூத்ன்றத பவுல் 25ஆம் வசனத்துல பேசுறாரு. படிக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிருங்க. 25க்கு நம்ம வரும்போது பார்க்கலாம் அங்க என்ன ட்ரூத் பத்தி பேசுறாரு பாருங்க. 25 போதும், போதும், போதும். இந்த அளவுக்கு போதும். என்ன சத்தியங்களாமா? தேவனுடைய சத்தியம், அதாவது ட்ரூத் ஆஃப் காட் அல்லது ட்ரூத் அபவுட் காட், தேவனை பற்றின சத்தியம். தேவனை பற்றின சத்தியம் அப்படின்னா நீங்க ட்ரினிட்டி சப்ஜெக்ட் நினைச்சுக்காதீங்க. இது ட்ரினிட்டி பத்தி எல்லாம் பேசல. தேவன், தேவன் அல்லது கடவுள்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் பாஷையில கடவுள், கடவுள், கடவுள்
ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு ட்ரூத் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு ட்ரூத் தானே. கடவுள் பத்தின ஒரு ட்ரூத். கடவுள் எஸ், ஒரு காட் இருக்காருப்பா, அவர் காடுப்பா, அது ட்ரூத்துங்க. அந்த ட்ரூத் மனுஷங்க மத்தியில என்ன நிலைமையில இருக்கு தெரியுங்களா? அடக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குங்களா? காரணம் என்ன? மனுஷன் பண்ற அவபக்தி. அவபக்தின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆக்சுவலி சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, பவுல் எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா, பாருங்க, இப்ப நமக்கு ஒரு புது சிருஷ்டியில எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் யாருங்க? பாவிகள். நம்ம உணர்றோம். ஆக்சுவலி ஒருத்தர் எப்போ தான் ஒரு பாவின்னு உணர்வார் தெரியுங்களா? எப்போ உணர்வார்னா, முதல்ல பாவம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பாவம் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் பாவம். ஏன்னா நீங்க தயவு செய்து வாய்ப்பு கிடைச்சா ஒரு உலகத்தான் ஜனங்களை மீட் பண்ணீங்கன்னா, கேஷுவலா இந்த வார்த்தை கேளுங்க. சார், நீங்க ஒரு பாவி அல்லது நீங்க ஒரு பாவம் செய்யற மனுஷன் என்று ஒத்துக்கிறீங்களா? இந்த கேள்வியை கொஞ்சம் ஜென்ரலா நீங்க யார்கிட்ட வேணாலும் என்ன பண்ணுன்னா, ஒருவேளை கூட வேலை செய்யறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு பாருங்க. அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்கன்றத நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நாமும் பாவின்றதை எப்படி உணர்றோம்? அந்த உணர்வு நமக்குள்ள எப்படி வருது? நமக்கு செக் பண்ணிக்கங்க. என்னைக்காது என்ன காரணம்னா, பாவம் அப்படின்னா உலகத்துல எப்ப வந்துச்சுன்னா, என்னைக்கு கடவுள் பாருங்க, கடவுள் ஒரு கட்டளையை சொல்றாரோ, அந்த கட்டளை எப்போ மீறப்படுதோ அங்கதான் பாவம் வருது. கரெக்டுங்களா? பாவம்னா அதுதான். பாவம் என்ற வார்த்தைக்கு என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதாவது தேவன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் எதிரா செய்வதோ இல்ல செய்யாம இருப்பதோ அது எல்லாமே பாவம். அநீதி எல்லாம் பாவம் தான். நீதினா கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அது எல்லாம் பாவம். இதுதான் பாவத்துடைய தன்மை. பட் இந்த நான் பாவியா இருக்கிறேன் என்று நான் உணரணும்னா, முதல்ல என்னை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது கேட்கும் போது அப்பதான் நான் உணர்றேன், நான் அவருடைய வார்த்தைகளுக்கு எதிரா எப்படி நான் இருக்கிறேன். அவர் சொல்லிட்ட வார்த்தைகள் எல்லாமே என் வாழ்க்கையில எதிர்மாறா இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லை அப்படின்னு என்னைக்கு நான் உணர்றேனோ அதுதான் நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணரக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதனால்தான் நம்ம பாவிகள் என்று நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த பாவிகள் என்று ஒத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. தெரிஞ்சாத்தான நான் பாவின்னு நான் ஒத்துக்க முடியும். அப்போ கடவுள் பத்தின அந்த ஒரு உண்மையை, சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நான் எப்படிங்க நான் பாவின்னு ஒத்துக்க முடியும்? நான் பண்றது பாவம்னு எனக்கு தெரியாதே. அதனாலதான் பவுல் எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, சத்தியம், தேவனை பற்றின சத்தியம் ஒண்ணு இருக்குது. அந்த சத்தியம் மனுஷன் அடக்கி வச்சுட்டான். ஆக்சுவலி அந்த சத்தியத்தை மனுஷன் தெரிஞ்சுக்கல அல்லது அவனுக்கு தெரியல, அவனுக்கு புரியல அப்படிலாம் இல்லைங்க. அடக்கி வச்சுட்டான் அவன் மனுஷன். என்ன வேலை பண்ணிக்கிறான் தெரியுங்களா? நம்ம மனுக்குலத்தை சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. உண்மையிலேயே மனுக்குலம் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்றத பவுல் இங்கதான் பேசிட்டு இருக்காரு. இதனாலதான் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா? அந்த சப்ஜெக்ட் அதுதான் பவுல் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? தேவன் பண்ணதுல கரெக்டுங்க. அது எந்த ஒரு நம்ம எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. மனுஷனுக்கு, மனுக்குலத்துக்கு எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. இன்னைக்கு மனுஷன் அழுகிறான், கஷ்டப்படுறான், வேதனைக்குள்ள போறான், துன்பப்படுறான், கவலைப்படுறான். அப்பா இது காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பண்ற தவறுனாலதான் உனக்கு இந்த நிலைமை வந்து. ஆகையினால தேவன் இப்படி ஒண்ணு பண்ணிருக்கிறாருன்னா, அனுபவிச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் தப்பே கிடையாது.
100% கரெக்ட். இதுதான் பவுல் கொண்டு வந்து முடிக்கிறார் இந்த சப்ஜெக்ட். அப்ப எப்படி கொண்டு போறாரு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரூத்தை மனுஷன் அடக்கி வச்சுட்டான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பை அவபக்தி. கடவுள் பக்தி இல்லை, கடவுள் பக்தியே இல்லை. பக்தி இருந்தா தானே பாருங்க. இப்போ நாம ஒரு புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாமோ நம்ம பாவின்னு உணர்றோம்னா எப்படி உணர்றோம்? அதுக்கு முன்னாடி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல ஒரு பக்தி வருது இல்லைங்களா? அதாவது தேவ பக்தி. தேவ பக்தி, இந்த தேவ பக்தி ஒருத்தருக்குள்ள எப்ப வருதோ அன்பானவர்களே, அதுக்கப்புறம் தான் தன்னை பாவி என்று உணரக்கூடிய நிலைக்கு அவர் போறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பக்தி அதுதான் முத வர வேண்டிய காரியம். அது வந்த பின்னாடி தான், தேவ பக்தி வந்த பின்னாடி தான் தான் பாவி, ஐயோ நான் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகின்றனே என்று அந்த உணர்வுக்குள்ள போவார். அதுக்கப்புறம் அந்த உணர்வு வந்த பின்னாடி தான் அதிலிருந்து விடுபடுறதுக்கு, நீதிமானாகிறதுக்கு என்ன வழி, அதுக்கு பின்னாடி இல்லைங்களா? ஆனா முதல் ஸ்டேஜ் தேவ பக்தி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள தேவ பக்தியே இல்ல, அவபக்தி தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது அநியாயம். அநியாயம்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்களா? எப்போ ஆதாம் தோட்டத்தொட்டு வெளியே வந்தாரோ அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷன் பண்றது எல்லாமே அநியாயமே வேற ஒண்ணும் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லாமே அநியாயம் தான். அது நியாயமே இல்லை. தேவன் சொன்ன காரியங்கள் எதுவுமே அவன் கீழ்படுகிறது இல்லை. இப்ப வரைக்கும் எல்லா மனுஷனும் அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரெண்டும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் இப்படி பண்ற ஒரே காரணத்தினாலதான் தேவ கோபம். தேவ கோபம்னா உடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கோபத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? நீ சாகவே சாவாய். இதான் தேவ கோபாக்கினை என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்தியிருப்பார். கோப ஆக்கினை, கோபத்துல தேவன் கொடுத்துட்ட ஜட்ஜ்மெண்ட், இதுதான் தேவ கோபம். எது? சாகவே சாவாய். இந்த பனிஷ்மெண்ட் வானத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மனு குலத்திற்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த மனு குலமும் இந்த அந்த மரணம் என்ற தேவனுடைய கோபம் வந்திருக்கு இல்லைங்களா? அது காரணம் என்ன சொல்றாரு? மனுஷனுக்குள்ள கொஞ்சம் கூட தேவ பக்தி இல்லை, பண்றதெல்லாம் அநியாயம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் எதிராக பண்ணிட்டு இருக்கிறான். இதனால அவன் என்ன பண்றானா, தேவனை பத்தின சத்தியத்தை அடக்கி வச்சுட்டான். இப்படித்தான் பவுல் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நம்ம கேட்கலாம், சரிங்க பவுல், அவங்களுக்கு தேவனை பத்தி தெரியாதனால தானே அவபக்தியா இருக்கிறாங்க, அநியாயம் பண்றாங்க. தேவனை பத்தி தெரிஞ்சா அவங்க ஏன் பண்ண போறாங்க? நம்ம மனு குலத்திற்காக சப்போர்ட் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் பண்ண யாராவது முன் வந்தீங்கன்னா இப்ப அடுத்த வசனம் படிங்க, 19ஆம் வசனம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தேவனை பத்தி தெரியாது, அதனால தேவ பக்தி இல்லாம இருக்கிறாங்க. தேவன் மேல பக்தி இல்லை, அவபக்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனை பத்தி தெரியாது, அதனால அவங்க பண்றதெல்லாம் அநியாயமா இருக்குது. தெரிஞ்சா ஏன் பண்ண போறாங்க? அத ராஜ்யத்துல எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, ராஜ்யத்தை எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப வரைக்கும் இந்த 6000 வருஷமா ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. பாவம், ஆதாம் பண்ண தப்புக்கு எல்லா மனுக்குலமும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க தீமைய. என்ன பிரதர் பண்றது? எக்ஸ்கியூஸ் பாவம் ஜனங்கள். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா பவுல் அப்படிலாம் சொல்ல முடியும். பவுல் எப்படி கொண்டு போறாருன்னா, அப்படிலாம் இல்லை. தேவனை பத்தி அறியப்படுவது மனு குலத்துல வெளிப்பட்டிருக்குதுங்க. நம்ம என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் முடியாது. இல்ல பிரதர், பைபிளே இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபுல் பைபிள் கிடைச்சிருக்குது. முன்னாடி எல்லாம் பைபிள் யார்கிட்ட இருந்திருக்குது?
இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் பழைய ஏற்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இப்படிலாம் நம்ம என்ன பேச்சு பேசினாலும் பவுல் அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதான் ட்ரூத். தேவனை பத்தின சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். தேவன் அதை ஆல்ரெடி வெளிப்படுத்திட்டார். எந்த பைபிள் கேட்டா இது பைபிள் இல்லைங்க. ஒரு சகோதரர், மூத்த சகோதரர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். மொத்தம் 2 பைபிள் இருக்குங்களா? நம்ம 2 பைபிளுங்க. ஒரு பைபிள் ரிட்டன் ஃபார்மட்ல இருக்குது. அப்படின்னா எழுதப்பட்ட எழுத்துக்களின் வடிவலில இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய பைபிள் நம்ம எல்லாரும் வச்சுக்கோ இல்லைங்களா கையில. அது ஒரு பைபிள். ஆனா இன்னொரு பைபிள் இருக்குது. அந்த பைபிள் எல்லாரும் படிக்கலாம். உலகத்துல எல்லாரும் படிக்க முடியும். ஹிந்து, முஸ்லிம் அப்படிலாம் இல்லை. எந்த நீ மனுஷனா இருக்கிறியா அந்த பைபிளை படிக்க முடியும். படிச்சு தேவனை தெரிஞ்சுக்க முடியும். தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள தேவ பக்தி வரும். தேவ பக்தி வந்துச்சுன்னா அப்ப நீ உணர்வ நீ ஒரு பாவி. அப்ப நீயே சொல்லுவ, சேச்ச நான் அனுபவிக்கிற இந்த தவறு, இந்த ஒரு அனுபவங்களுக்கு காரணம் நான் கண்டிப்பா எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க நான் கேட்க மாட்டேன். நியாயமான அனுபவத்தை தான் தேவன் கொடுக்கிறான். நியாயமான இந்த தீமையத்தான் எனக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறான். அப்படித்தான் மனுக்குலம் ஒத்துக்கும். எப்போ? தேவனை அறியும் போது. ஆனா என்னன்னா அவங்க அவபக்தி அதிகமா இருக்குது. அநியாயம் பண்றதுனால சத்தியத்தை அறியாம அடக்கி வச்சுட்டாங்கோ. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. வாய்ப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, சத்தியத்தை அறிஞ்சுக்க முடியும். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அவங்களால முடியும். மனுக்குலத்தால இப்போ சொல்ல முடியும். மனுக்குலம் தேவனை தெரிஞ்சுக்க முடியுமா? எஸ். எப்படி? வாங்க 53 கிளாஸ் இருக்குது, வந்து கேளுங்க. அதுல திரித்துவம் பாடம் இருக்குது, அதுல வந்து கேட்டீங்கன்னா தேவனை தெரிஞ்சுக்கலாம். நோ 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 இல்லைங்களா? இது நம்ம சொல்லக்கூடிய பதில். பட் தேவன் அப்படி வைக்கல. 6000 வருஷமா தேவன், பிதாவாகிய தேவன், கிரியேட்டர், சிருஷ்டிகரை மனுக்குலம் தெரியக்கூடிய வாய்ப்பு தேவன் ஆல்ரெடி வச்சிட்டார். பைபிள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவன் தம்மை பற்றின அறிவை மக்கள் அறிந்து கொள்ளணும். அப்பதான் என் மேல பயபக்தி வரும், பக்தி வரும். வந்த பின்னாடி அவங்க தங்கள் தவறுகளை உணர்வாங்க, நீதியின் பாதையில தங்கள் மனதை செலுத்துவாங்க. இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே தேவன் வச்சிட்டாரு. அது எப்படிங்க பிரதர் வச்சாரு? கையில பைபிள் இல்ல, என்ன நீங்க சொல்றீங்க கேட்டா, இப்ப சொல்றாரு பாருங்க பவுல். எப்படி தெரியுமா? அது எப்படி தேவன் தம்மை பத்தி அறிகிற அறிவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மனுக்குலத்தால? எப்படி தேவன் வெளிப்படுத்திட்டாங்க? பேசுறாரு பாருங்க 20ஆம் வசனம். ஆமா ஆமா ஆமா, நீங்க என்ன பண்ணாலும் போக்கு சொல்றதுல வாய்ப்பே இல்லை மக்களே, மனுக்குலமே. நீங்க என்னதான் ராஜ்யத்துல வந்து எங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதன் மத்தியில நீங்க எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, ரொம்ப துக்கப்படுத்திட்டீங்க, ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்படி எல்லாம் போக்கு சொல்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நாங்க வந்து ஃபாலோ கிளாஸ் கேட்கல, எங்களுக்கு யாரும் வந்து இயேசுவை பத்தி அறிவிக்கல. நோ 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 நோ, இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது, என்ன போக்கு சொன்னாலும் நோ. ஏன்னா உண்மை கடவுள் பத்தி நீ மனுக்குலமே உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு தேவன் பண்ணி வச்சிருக்கிறார். எஸ், அது உண்மை கடவுள். அந்த உண்மை கடவுளை பத்தின சத்தியம், அவருடைய நித்திய வல்லமை, அப்புறம் தெய்வத்துவம். தெய்வத்துவம்னா இந்த வார்த்தையை திரித்துவ கொள்ளைக்காரங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பேச வேணாம். தெய்வத்துவம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா டிவைனிட்டி, தெய்வீகம்.
தெய்வீகம்னா என்ன? தேவன் எவ்வளவு பெரிய தேவன். ஆக்சுவலி நம்ம கடவுள் சொல்றோம் இல்லைங்களா? கடவுள் பத்தி மனுஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான், அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகி நாம கடவுள், ஆக்சுவலி அவர் கடவுள், காடுங்க, தேவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், அவர் எவ்வளவு தெய்வீகம் உள்ளவர் இல்லைங்களா? அப்புறம் நித்திய வல்லமை அப்படின்னு படிக்கும். அப்போ இந்த ரெண்டும் கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஓ, இப்படிப்பட்ட கடவுளா, என்ன கடவுள்பா, உண்மையிலேயே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா. எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றாரு பவுல், காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமை, தெய்வீகம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளின் நாளே உலகம் உண்டான முதற்கொண்டு, அப்படின்னா ஆதாம் படைக்கப்பட்டதிலிருந்தே தெளிவாய் காணப்படுகிறதாமா. ஆகையினால ரீசன் சொல்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நோ எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் பத்தின சத்தியம் மனு குலத்தால தெரிஞ்சுக்க முடியும். எங்கிருந்து? ஆதாம்ல இருந்து. பைபிள் இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்ல, பைபிள் இல்லைனாலும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படித்தான் தேவன் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டா, தேவன் படைச்ச படைப்புகள் இல்லைங்களா, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் மூலமாய் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, யோபு புஸ்தகத்துல படிக்கிறோம், ஞாபகம் ரொம்ப அழகா பேசுவாங்க, படிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 7 - 9 வரை. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். யாரு? மிருகங்களாமா. மிருகங்கள் போதிக்குமாமா. ஆகாயத்து பறவைகளை கேள். உங்க பைபிள் திறந்து வச்சுக்கோ. அவைகள் உனக்கு அறிவிக்கும். என்னது? அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். என்னன்னு தெரியுங்களா? கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது போதும். நீ கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது ஆதாரம். இது மேல நீ ஏன் கவனம் செலுத்தல? வாய்ப்பு இருந்து நீ ஏன் செய்யல? அதனால நீ எந்த வகையிலுமே நீ பண்றதுக்கு, நீ செய்யறதுக்கெல்லாம் நியாயம் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு வசன பகுதி இருக்குது, அது ரொம்ப அருமையா இருக்கு. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்கன்னா எப்படி பேசுறாரு சங்கீதக்காரன்? பேசுறாரு பாருங்க. ஒரு சில வசனம் படிக்கிறேன், 23 படிக்கலாம். கப்பல் ஏறி, இந்த கப்பல்ல ஏறுறாங்க இல்லைங்களா, நடுக்கடல்ல பிரயாணம் பண்றாங்க இல்லைங்களா, கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே. இந்த மாச கணக்குல கடல்லே என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் பண்றவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, நினைச்சு பாருங்க, நடுக்கடல் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வந்து கொந்தளிப்பு வந்துச்சுன்னா அன்னைக்கு உணருவான். ஓ, திடீர்னு அந்த அலைகள் எல்லாம் ஸ்டாப் ஆகும்போது, அப்போ அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு உணர்வு, கடவுளே என்னை காப்பாத்துங்க. அன்னைக்கு அந்த உணர்வு வருது, கடவுள் மேல அந்த உணர்வு வருது இல்லைங்களா, அதுதான் தேவனை பற்றின சத்தியம். இது ஏன் எப்படி அடக்க வைக்கப்படுதுன்னா, எப்போ கடவுள் மேல பக்தி குறையுதோ, அவபக்தி அதிகமா இருக்குதோ, இந்த சத்தியத்தை அப்படியே மனுஷன் அடக்கி வச்சிடறான். அப்ப என்ன நடக்குது? இப்படி நடக்கிறதுனால மனுஷன் தான் பாவி என்று உணரக்கூடிய நிலையே இல்லாம போயிடுறான்.
இல்லைங்களா? கடவுள் பக்தி இருந்ததானே நான் பாவின்னு உணர முடியும். அதுவே இல்லைன்னா நான் பண்றதெல்லாம் எனக்கு சரியா தான் இருக்கும், நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் பாவின்னு உணரவே மாட்டேன். இதுதாங்க நீங்க பிரசன்ட் கண்டிஷன். மனுக்குலத்துடைய பிரசன்ட் கண்டிஷன் இதுதான். பவுல் மனுக்குலத்துடைய நிலையை பத்தி பேசிட்டு வர. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அவர்கள் தேவனை அறிந்தும், அடுத்து 21ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். நம்ம இல்லைங்களா, 20ஆம் வசனம் படிச்சாச்சு. அடுத்து 21ஆம் வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே தீனரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்படின்னா தேவனை அறிந்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தாரு, சொன்னாரு தேவனை பத்தி அறிய முடியும் ஆனா அறியல. இது முதல் கேட்டகரி. மனுக்குலத்துல தேவனை பத்தி அறிய முடியும் ஆனா அறியாம அவபக்தியா இருக்கிறாங்க. இது ஒரு மனுக்குலத்துல இது ஒரு மிக முக்கியமான கேட்டகரி. அடுத்து மனுக்குலத்துல இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா தேவனை பத்தி தெரிஞ்சிட்டாங்க, தேவனை பத்தி அறிஞ்சுக்கிட்டாங்க. ஓ கடவுள் இருக்கிறாருப்பா, கடவுள் இருக்கிறாருப்பா, ஆனா தேவனுக்கு மகிமை செலுத்தலையாமா, தேவனுக்கு நன்றி செலுத்தலையாமா. அதுக்கு பதிலா தங்கள் சொந்த சிந்தனைகளினாலே, ஓன் தாட்ஸ், ஓன் இமேஜினேஷனால வீணரானார்கள். உணர்வே இல்லை, அவங்களுடைய இருதயம் இருளாயிருச்சு. இது என்ன பவுல் அங்க பேசிட்டு இருக்காரு நீங்க கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, பவுல் இப்ப மனு குலத்திலேயே இன்னொரு குரூப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இவங்க யார் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கடவுள் பத்தி தெரியும். கடவுள் பத்தி தெரியும்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள வந்தவங்க. இது நீங்க யார் எடுத்துக்கலாம்னா, இன்னைக்கு கடவுள் மேல ஒரு பக்தியா இருக்கக்கூடிய ஜனங்களை எடுத்துக்கோங்களேன். அப்படின்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல, இல்லைங்களா? இந்தியால கூட இருக்கிறாங்க. ஆனா இவங்களே வச்சு பேசிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு கடவுளை பத்தி தெரியுது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு உணர்றாங்க. ஆனா அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. என்ன மிஸ்டேக் பண்றாங்க கேட்டா, இவங்க தேவனை, உண்மை தேவனை, நல்ல கவனிங்க, உண்மை தேவனை, தேவனை தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த உண்மை தேவனை மகிமைப்படுத்தல, கனப்படுத்தல. அப்ப என்னமோ என்ன பண்ணிருக்கிறாங்க, கனவீனம் பண்ணிருக்கிறாங்க அர்த்தம். உண்மை தேவனை கனவீனம் பண்ணிட்டாங்க. கடவுள் இருக்கிறார் தெரிஞ்ச ஜனங்கள் அந்த கடவுளை கனவீனப்படுத்திட்டாங்க. எப்படிங்க பிரதர்? பின்னாடி பேசுறார், எப்படி கனவீனப்படுத்திட்டாங்க பேசுறார். ரெண்டாவது, நன்றி செலுத்தணும். ஓ தேவனே சோத்திரம், சோத்திரம்னா நன்றி, தேங்க்ஸ். அதுவும் செய்யலையாம். அதுக்கு பதில தங்கள் சொந்த சிந்தனை, அவங்களுடைய ஓன் தாட்ஸ். என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் இருக்கிறார் எனக்கு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கடவுள் யாரு, உண்மை கடவுள் யாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டு போட்டு கடவுள் இருக்கிறாருப்பா இல்லைங்களா, ஆனா அவர் யாரு கேட்டா நாம உருவாக்கலாம் அந்த கடவுளை, அப்படி போயிட்டான். புரிஞ்சுங்களா? கடவுள் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி கடவுள் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இயற்கை மூலமாய் பார்க்கக்கூடிய சத்தியத்தினால. ரெண்டாவது, அந்த கடவுள் அவர் யாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி தெரிஞ்சுக்க முற்பட்டாதான் பக்தி அதிகமாகி அதுக்கப்புறம் தான் தான் பாவத்துல இருக்கிறோன்றத உணர்வுக்குள்ளேயே போவாங்க மனுஷன். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, ரூட்டு டைவர்ட் ஆயிடுச்சு. கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பின்னாடி இப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அந்த கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களே என்ன பண்ணாங்கன்னா கடவுளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, உண்மை கடவுள் அவர் மனுஷனுக்கு சில சட்டத்திட்டங்களை போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சாதான் மனுஷன் தான் பாவின்றத உணர முடியும்.
இப்ப மனுக்குலம் தாங்கள் பாவிகள் இல்லைன்னு தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. நாங்களா பாவிகளே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இவங்க கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச இவங்களா ஒரு இவர் தான் கடவுள்னு உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. மனுஷன் உருவாக்கி வச்சுக்கிட்டான் கடவுளை. எந்த லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுற தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த லட்சணத்துல இருக்கும் நீங்களே பார்த்துக்கோ இல்லைங்களா? ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. அதை கட்டளைகளோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை இல்லை, நான் பாவி இப்படின்றதுக்கும், நானே ஒரு கடவுளை உண்டாக்கி அந்த கடவுள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நானே உருவாக்கி வச்சிருந்தேன்னா நான் எப்படி உணர்வேன் நான் பாவின்னு? நான் எனக்கு ஏற்ற மாதிரி தானே நான் என் கடவுள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பகவத்கீதை என்ன நீங்க இந்த ஹிந்துஸ் மற்ற ஜனங்கள்லாம் அவங்க புக்ஸ் வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, அதில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாருடைய ரைட்டிங்? மேன் மேடு அதெல்லாம் இல்லைங்களா? மனுஷனால உருவாக்கப்பட்ட கடவுள். அந்த கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னு மனுஷனே அந்த ஒரு புத்திமதிகள் அப்புறம் சட்டதிட்டங்கள் மனுஷனே உருவாக்கி இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு மனுஷன் தனக்குத்தானே உருவாக்கி வச்சுட்டா எப்படி உணருவான் நான் ஒரு பாவின்னு? அவனுக்கு ஏற்ற மாதிரி தானே உருவாக்கியிருப்பான். என்ன கொலை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி மேலோட்டமான ஜனங்கள் கட்டளைகள்லாம் போட்டுக்கிட்டு நாங்களாம் அப்படி இல்லை, நாங்களாம் பரிசுத்தமான ஜனங்கள் பாத்தீங்களா, நாங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்க பாவிகளே இல்லை, நாங்க தான் கரெக்ட். இந்த சில பேர் நீங்க இப்போ பார்க்கலாம், இந்த பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அவங்களும் அப்படி அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க. மற்ற ஜனங்களை ரொம்ப தாழ்த்தி அவங்க அற்பமா நினைப்பாங்க. நாங்க ஏன் இவ்வளவு ஞானிகளா இருக்கிறோம் தெரியுமா? நாங்க தான் கடவுளோடு இசைஞ்சிருக்கிறோம். அந்த கடவுளை உருவாக்குனதே அவங்க தான். அந்த கடவுள் சொல்லிட்ட கொள்கைகள் சட்டத்திட்டங்களை உருவாக்குனதே இவங்க தான். மனுஷன் தான் உருவாக்கிட்டான். அப்புறம் எப்படி நீ பாவின்னு உணர்வ? பாருங்க பவுல் எப்படி கொண்டு போறாரு தெரியுங்களா? இதுதான் அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதான் தங்கள் சிந்தனைகளினாலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கல, சொந்த சிந்தனைகளினாலே வீணரானார்கள். கொஞ்சம் கூட உணரவே இல்லை. ஆகையினால இருதயம் கம்ப்ளீட்டா இருளாயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்றதை இப்ப சொல்றாரு பாருங்க. இப்ப படிக்கலாம் 22, 23. பாத்தீங்களா? இப்ப எங்க கொண்டு வந்து பாயிண்ட்ஸ் கொண்டு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், தேவனை பத்தி ஒரு அறிவு இருக்குது. அது தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அவருடைய சிருஷ்டிப்புகள்ல பார்க்கிறோம். அத மனுஷன் தெரிஞ்சுக்காம இருக்கிறான். தெரிய முடியும் ஆனா தெரிஞ்சுக்கல. இது முதல் கண்டிஷன். இருக்கிறான் இப்ப வரைக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற குரூப் தான் இவங்க. ரெண்டாவது குரூப் கடவுள் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனா அந்த உண்மை கடவுள் என்ன சொல்லிருக்கிறாரு, அவர் யாரு அதை தெரிஞ்சுக்காம தங்கள் சொந்த சிந்தனைகள்ல யோசிச்சு இத்தனைக்கும் தங்களை ஞானிகள் நினைச்சுக்கிறான் இல்லைங்களா? ஞானிகள்லாம் என்னங்க, ஒரு உண்மையா இருக்கக்கூடிய ஞானி கூட தான் ஞானி ஒத்துக்க மாட்டான், சொல்ல மாட்டான், பெருமையா நினைச்சுக்கிட்டான். ஆனா இவங்க முட்டாளுங்க. ஆனா தங்களை என்ன சொல்றாங்க, ஞானிகள் என்று நினைச்சுக்கிட்டு இல்லைங்களா பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க. அது எப்படி பைத்தியக்காரங்களா இருக்காங்க சொல்ல முடியுமா? அதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க தங்களை ஞானிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலே பைத்தியக்காரங்க. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க இல்லைங்களா? பாருங்க, நாங்களா கரெக்டா இருக்கோம். எப்படி கரெக்டா இருக்கிறீங்க? எங்க கடவுள் எங்களுக்கு சில கொள்கைகளை கொடுத்திருக்கிறாரு, அந்த கொள்கைகள் எல்லாம் நாங்க கரெக்டா கடைபிடிக்கிறோம், அதனால கரெக்டா இருக்கோம். அப்படியா? உங்க கடவுள் என்ன கொள்கை கொடுத்தாரு? அந்த கடவுள் யாரு கேட்டா இப்பதான் விஷயம் புரியுது. அந்த கடவுளையே உருவாக்குனது நீங்க தான். கடவுளையே நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா அப்ப அந்த கொள்கைகளை யார் தான் உருவாக்கியிருப்பா? சட்டத்திட்டங்களை யார் உருவாக்கியிருப்பா? நீங்க தான் உருவாக்கி இருப்பீங்க. என்னப்பா நீங்களே உருவாக்கிட்டு நீங்களே அது கரெக்டா இருக்கிறோம் சொல்லிட்டு, என்ன இது முட்டாள்தனமா இல்லையா? ஆனா இல்ல நாங்களா ஞானிகள் அப்படிதான் என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப மனுக்குலத்தை பவுல் எப்படி பிரிச்சுக்காங்க. எல்லாம் பாவிகள் தான்.
ஆனா ஏன் மனுக்குலம் தாங்கள் பாவிகள் என்று உணராம இருக்கிறாங்க? இதுதான் கேள்வி. அதை உணர்ந்தாங்கனாலே தெரிஞ்சுக்குவாங்க ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சார். இவங்க பாவத்தை உணராம இருக்க ஒரே காரணம் என்னன்னா, கொஞ்சம் கூட பயபக்தி இல்லை. அதனால அவங்க பாவத்தின் மேல பாவமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. அப்போ இப்படியாக தேவனை கனவீனப்படுத்திட்டாங்க. எப்படி கனவீனப்படுத்திட்டாங்கன்னா பாருங்க, அழிவில்லாத தேவன், அழிவில்லாத உண்மை தேவன், அந்த தேவனுக்கு மனுஷன் ஒரு கொடுக்கணும்னா ஒரு மகிமை கனம், அது எப்படி கனவீனப்படுத்திட்டானா, தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், ஒரு பறவை, மிருகம், பிராணி, இதெல்லாம் பவுல் எப்படி பேசுறாரு? இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த விக்கிரகங்கள்லாம் இப்படிதான் உருவாக்கி வச்சிருப்பாங்க மனுஷனுங்க. அதுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு, கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க செய்யறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யறோம்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அந்த என்ன பிடிக்கணும்ன்றது உருவாக்குனதே மனுஷன் தான் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கொலக்கட்டை பிடிக்குமா? பட் இது கொலக்கட்டை பிடிக்கணும்ன்றது உருவாக்குனது யாரு? மனுஷன் தான் உருவாக்கி, இதுதான் கடவுளுக்கு பிடிக்கும், அதை நம்ம செஞ்சோம்னா கடவுள் ரொம்ப பிரியமாயிடுவாரு நம்ம மேல. பைத்தியமா இல்லை உங்களுக்குலாம்? இப்படித்தான் பவுல் அங்க பேசிட்டு போயிட்டே இருக்கிறார் இல்லைங்களா? அன்பானவர்களே, நீங்க கரெக்டா பவுல் இந்த சப்ஜெக்டை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறார், நீங்க கரெக்டா டிராவல் பண்றீங்கன்னா எனக்கு தெரியல. நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு சரியா உள்வாங்குறீங்க எனக்கு சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி நீங்க கேட்கலாம். ஸோ இதுதான் பவுல் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இதோட முடிக்கிறாரான்னு பார்த்தா இல்ல, நமக்கும் நேரம் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த டைம் இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ நம்ம 23 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். பட் பவுல் இதோட அவர் முடிக்கல. பவுல் இது கொண்டு போறாரு 32ஆம் வசனம் வரை கொண்டு போயிட்டு, எப்படி ஃபர்ஸ்ட் 32ஆம் வசனம் படிச்சிடலாம். இவ்வளவு விஷயம் கொண்டு போயிட்டு எங்க வந்து முடிக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஆரம்பிச்சார் இல்லைங்களா, தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷங்க மேல தேவனுடைய கோபம், அந்த சாபம் எல்லாம் வெளியாக்கப்பட்டிருக்கு. இது கரெக்ட் அப்படின்னு முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் படிக்கலாம். 32ஆம் வசனம். இப்ப எங்க வந்து முடிக்கிறார்னா, யார்கிட்ட வந்து முடிக்கிறார்னா, தேவன் பண்றதெல்லாம் கரெக்ட் தான் ஒருத்த குரூப் உணர்றாங்க இல்லைங்களா, அந்த குரூப் வந்துட்டாரு. இப்போ தேவன் பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு வந்த ஜனங்களே, நாங்க இப்படிதான் இருப்போம், அப்படிலாம் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட பிரியமா இருப்போம் அப்படின்னு அங்க கொண்டு போய் முடிக்கிறார். ஸோ இதெல்லாம் என்னன்றதை நம்ம பவுல் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம 23ஆம் வசனத்துல இப்போ கடவுளுடைய மகிமையை, கடவுளை கனவீனப்படுத்திட்டாங்க, தேவனை ஸ்தோத்திரம் செய்யல, நன்றி செலுத்தல, பதிலா கடவுளுக்கு கனவீனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி விக்கிரகங்களை ஏற்படுத்தி தங்கள் சொந்த சிந்தனைகளால, சொந்த வீணான எண்ணங்களால இவங்களே ஒரு கடவுளை உருவாக்கி, கடவுளுக்கு ஒரு நன்றி, உண்மை கடவுளுக்கு நன்றி செலுத்தாம, ஸோ இவங்க ராங் விஷயத்துல போறதுனால இவ்விதமா சத்தியமானது அடக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு என்ன பண்றோம்னா நம்ம படிக்கிறோம். ஸோ தொடர்ந்து இதன் விளைவா தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்றத அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே காத்துக்கிறே விசேவராக. ஆமென்.